ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/5/2025 வைகாசி மாதம் 1ஆம் நாள். சித்திரை முடிந்து வைகாசி பிறந்திருக்கின்றது. அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்திலே யாருக்கேனும் இல்லத்திலே திருமணம் நிச்சயமாக வேண்டும், திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், அமையவில்லை என்றால் இந்த வைகாசி மாதத்திலே வருகின்ற வைகாசி விசாக நன்னாளிலே முருகப்பெருமானை வணங்கி அன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் வைகாசி மாதத்துக்குள் நீங்கள் யாருக்கு வரன் பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கல்யாணம் நடைபெற்று தம்பதிகளாக இணைவார்கள். ஆகவே இந்த வைகாசி மாதம் என்பது மிக மிக சிறப்பான மாதம். நல்லவற்றை எல்லாம் செய்யலாம். இந்த வைகாசி மாதத்திலே வைகாசி பிறந்திருக்கின்றது. எல்லோருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும். எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும். நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அற்புதமான இந்த வைகாசி மாதத்திலே அடியெடுத்து வைக்கின்றோம். விஸ்வாவசு வருடம் குரு வாரம் வியாழக்கிழமை அற்புதமான நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:43 சூரிய உதயம். சூரிய அஸ்தமனம் மாலை 6:27. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் மதியம் 1:30 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:24 வரை கேட்டை, அதன் பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 2 பின்பு தேய்பிறை திருதியை வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் இன்று மதியம் 1:24 வரை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமம். மௌனம் மௌனம் மௌனம். யாரிடமும் அதிகம் பேசாதீர்கள். அதுவும் தெரியாதவர்களிடம் பேசவே பேசாதீர்கள். இன்றைய நாள் ஏதேனும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அது பெரிய பிரச்சனையிலே கொண்டு வந்து விடும். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை பெரிய சண்டையிலே முடியும். ஆகவே கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய சொற்படி நடப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். ஆகவே மனதுக்குள் ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சந்திராட்டம நாளிலே வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது. இல்லை, நிச்சயமாக சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி வேழ முகத்தோனே துணை வருவாயாக என்று அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். பயணத்திலேயும் அருகிலே இருப்பவர்களிடம் அதிகம் பேசாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் ஃபோன் உண்டு என்று இருங்கள். அது உங்களுக்கு நல்லதை தரும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். ஆக மௌனத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். சிவபுராணம் படியுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும்.
கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல வழி கிடைக்கும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு. செய்தொழில் செய்பவர்களுக்கு அவர்கள் என்ன தொழில் செய்தாலும் அதிலே அபரிவிதமான லாபம் ஏற்படும். உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினீர்கள் என்றால் அது வெற்றியை தரும். குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்ன? தொழில் சிறக்க வேண்டும், குடும்பத்திலே அமைதி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும், உடல்நலம் சீராக இருக்க வேண்டும், பொருளாதாரம் நன்றாக இருக்க வேண்டும். இது 4மே இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே நெஞ்சார்ந்த நன்றிகளை ஆலயத்துக்கு சென்று இறைவனுக்கு சமர்ப்பியுங்கள். கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து இறைவனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். கவலை வேண்டாம், சற்று தள்ளி போகும். 2-3 நாட்கள் கழித்து முடியும் நல்லபடியாக. அதேபோல் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வண்டியில் ஏதேனும் சிறு பழுது ஏற்படும். அதேபோல் வீட்டிலே ஏதேனும் குழாய் ரிப்பேர், இப்படி ஏதேனும் சிறு சிறு செலவுகள் ஏற்படும். வேலை பார்க்கின்ற இடத்திலே பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளோடு மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர் சொல்லிவிட்டார், இன்று நடக்காது என்கின்றாரே, முயற்சி செய்ய வேண்டாம் என்று இருக்காதீர்கள். முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்ய 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 அந்த முயற்சி நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டும். ஆகவே முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தருகின்ற நாள். எனவே முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே சுபபலன்களும் கெடுபலன்களும் சரிசமமாக இருக்கின்றது. ஆகவே கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய சுப பலன்களை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்குமே ஒரு நிவாரணம் இருக்கின்றது. அந்த நிவாரணத்தை நாம் தேடி செய்து விட்டோம் என்றால் அன்று நமக்கு நல்லதே நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே காலையிலேயே எழுந்து கோவிலுக்கு சென்று இறைவனிடம் உங்களுடைய பொறுப்புகளை விட்டுவிடுங்கள். சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி வெங்கடவன் பாதத்தில் சரணாகதி என்று இறைவனுடைய பாதத்திலே உங்களுடைய கவலைகளை போட்டு விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். பயமே வேண்டாம். கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு நண்பர்களோடு கடந்த காலங்களிலே இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்கள் குவியும். உங்களுக்கு அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இவருக்கு ஒரு வேலை செய்து கொடுத்தோம், 3 மாதமானது இன்னும் பேமெண்ட் வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அவர் இன்று பேமெண்ட்டை அனுப்பிவிடுவார். இப்படி கடந்த கால பாக்கிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருகின்ற நாள். பிரச்சனைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பணம் பல வகையிலே வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். அதேபோல் வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணமாக வேண்டிய வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே,
இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் என்ன நடக்கும்? பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும். பணம் பல வகைகளிலே வரும். அரசு சம்பந்தமான விஷயங்களிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வாழ்க்கையிலே செட்டில் ஆவீர்கள். மொத்தத்தில் சிறப்பான நாள். சிம்மராசியினருக்கு கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு மனம் ஏங்கும். எல்லா கோவிலுக்கும் செல்ல வேண்டும். நவக்கிரக கோவிலுக்கு செல்ல வேண்டும். குருமார்களை எல்லாம் தரிசிக்க வேண்டும். சித்தர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று மனதுக்குள்ளேயே கோவில் ஒரு லிஸ்ட் எடுப்பீர்கள். எடுத்து அதன்படி ஒரு 4 பேரை சேர்த்து கொண்டு ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள். அற்புதமான நாள். தெய்வ தரிசனம் கிடைக்கின்ற குருவாரம் இன்றைய நாள். உங்களுக்கு பூர்வீக சொத்திலே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் கடந்த காலங்களிலே இருந்த மன வேற்றுமைகள் எல்லாம் மறைந்து அந்யோன்யம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கின்றன. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சந்தோஷமாக கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யுங்கள். குருமார்களை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். பல வருடமாக வாடகை வீட்டிலே இருக்கின்றோம். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று மனதிலே சங்கல்பம் செய்து கொள்வீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு அதற்கான வழி பிறக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நாள். உத்தியோகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சத்சந்தானத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும், அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் என்று வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தாமதமான விஷயம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாம் விலகி கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல வழிகள் பிறக்கும்.
அதேபோல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே பெரும் வளர்ச்சி, பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். சிறப்பான நாள் இது. குருமார்களை எல்லாம் வணங்குங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். பார்த்து பார்த்து எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஒரு சிலருக்கு கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்கள் பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதேபோல் செய்தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள், புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். உங்களுடைய அன்றாட பணிகளை மட்டும் செய்யுங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். அரசியல் கருத்துக்களை ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றிலே பதிவு செய்யாதீர்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை சுண்டல் செய்து அவருக்கு நைவேத்தியம் செய்து ஆலயத்திலே மற்றவர்களுக்கு கொடுங்கள். கொடுத்தால் இன்றைய நாளிலே ஏற்படுகின்ற கெடுபலன்கள் நிச்சயமாக குறையும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இதனால் என்ன நடக்கும் என்கின்றீர்களா? குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். அதனால் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பையிலேயும் பணம் இருக்கும். உங்களுடைய வங்கி கணக்கிலே பணம் உயர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் மனதிலே சந்தோஷம் உயரும். பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் வாங்குவீர்கள். சுப செலவு செய்வீர்கள். இது வாங்கலாமா அது வாங்கலாமா என்று யோசனை செய்து கையிலே இருக்கின்ற பணத்தை செலவு செய்வீர்கள். சந்தோஷமாக குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும். ஆகவே சிறப்பான நாளாக இருக்கின்றது. நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டிய வேலை வந்துவிட்டது. அதிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகி பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் சீர்மிகு நாள் இது. சிறப்பான நாள் இது. ஏற்றமான நாள் இது. ஏமாற்றங்கள் இல்லாத நாள் இது. சிறப்பான நாள். கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். கடன் என்பதே இல்லை என்று கடனையெல்லாம் அடைத்துவிட்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்வீர்கள். எதிர்பார்க்கின்ற பணம் எல்லாம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள் உங்களுக்கு. கும்பராசியினருக்கு துலக்கி வைத்த கும்பம் போல் உங்களுடைய மனமானது பளிச்சென்று இருக்கும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். உங்களுடைய மனமானது சந்தோஷமாக இருப்பதை உங்களுடைய முகத்தின் மூலம் இன்று பலர் அறிந்து கொள்வார்கள். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்பார்கள் பார்ப்பவர்கள் எல்லாம். அற்புதமான நாள் இது. சிறப்பான நாள் இது. வாழ்த்துக்கள்.
மீனராசி அன்பர்களே, இன்று மதியம் 1:24 வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். அது மகிழ்ச்சியை தரும். உங்களுடைய அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கான வேலைகள், இந்த வேலையை செய்து முடித்தால் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆகவே அதற்கான வாய்ப்புகள் கதவை திறக்கின்றது. அதனை ஒப்புக்கொண்டு வாய்ப்புகளை திறம்பட செய்யுங்கள். ப்ரமோஷன் காத்திருக்கின்றது. எல்லா விதத்திலுமே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்றன. உறவினர்கள் மூலம், நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கின்றது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். குருமார்களை எல்லாம் வணங்குங்கள். சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு செல்லுங்கள். எப்போதுமே வியாழக்கிழமைகளிலே சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுவதால் நம்முடைய தடைகள் எல்லாம் விலகும். நமக்கு தெரியாமல் நமக்கு இருக்கின்ற ஜாதக தோஷங்கள், ஒரு சிலருக்கு அவர்கள் பிறந்த நேரம் கூட தெரியவில்லை. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர் தான் இதை செய்ய வேண்டும். குழந்தை பிறக்கின்றது என்றால் இந்த குழந்தை பிறக்கின்ற சரியான நேரத்தை குறித்து வைத்து கொண்டால்தான் அந்த குழந்தைக்கு சரியான முறையிலே ஜாதகம் கணிக்க முடியும். ஒரு ஜாதகம் என்பது வழிகாட்டுதல். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதல் ஜாதகம். ஜாதகத்தை சரியாக கணித்து கொண்டு விட்டால் பின்னாளிலே இந்த வருடம் நமக்கு இப்படி இருக்கும், இந்த குரு பெயர்ச்சி இப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சி இப்படி இருக்கும் என்பதை நாம் சரியாக தெளிந்து கொண்டு அதன் வழி நாம் பயணம் செய்யலாம். வாழ்க்கையிலே எடுக்கின்ற முக்கியமான முடிவுகளை இப்போது எடுக்கலாமா, தள்ளி எடுக்கலாமா என்பதை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். ஆகவே ஜாதகம் என்பது முக்கியமான விஷயம். நாம் பிறக்கின்ற குழந்தை பிறக்கின்ற நேரத்தை மிகச் சரியாக எழுதி வைத்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி இல்லை, எனக்கு ஜாதகம் இல்லை என்கின்ற அன்பர்கள் வியாழக்கிழமைகளிலே குரு பகவானை தரிசித்து சித்தர் கோவில்களுக்கு செல்ல வேண்டும். திருவண்ணாமலை இத்துணை லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றது என்றால் அதற்கு காரணம் அங்கு இருக்கின்ற சித்தர் பெருமக்கள். அண்ணாமலையான் அக்னி ரூபமாக அங்கே நமக்கு அருள் புரிகின்றார். அந்த அண்ணாமலையானை தேடி வருகின்ற சித்தர்கள் அங்கு தினந்தோறும் சுற்றி வருகின்ற காரணத்தினாலே சித்தர்கள் நம்மை அங்கு இழுக்கின்றார்கள் காந்தம் போல. ஆகவே சித்தர்களுடைய அருள் இருந்தால் நமக்கு ஜாதக ரீதியான தோஷங்கள் நிச்சயமாக விலகும். வியாழக்கிழமைகளிலே சித்தர் கோவில்களுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல், நம்முடைய சனாதன தர்மத்திலே எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கின்றது. பலர் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள். அதிலே ஒரு விஷயத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜெயதேவ கவி இவர் ராதே என் தாபம் தீர இளம் தளிரினும் மென்மையான உன்னுடைய திருவடிகளை என்னுடைய சிரசிலே நான் தாங்கிக் கொள்ளவா என்கின்ற கருத்திலே அமைகின்ற ஸ்மரகள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பதபல்லபம் உதாரம் என எழுத நினைத்தார். அடுத்த கணமே எழுத்தாணியை எடுத்துவிட்டு மையலில் ஊடலில் தாபம் தாங்காத ஒரு சாதாரண மனிதன் சொல்லுகின்ற வார்த்தைகளை அனைத்துலகையும் காக்கின்ற அந்த கண்ணபிரான் சொல்லுவாரா? அபச்சாரம் என ஓலையிலே தான் எழுதிய வரிகளை அழித்துவிட்டு வேறு வரிகளை எழுத நினைத்தார். தான் தவறு என நினைத்த அதே வரிகளே திரும்ப திரும்ப அவர் மனதிலே தோன்றியதால் பாடலை எப்படி பூர்த்தி செய்வது இதனை என மிகுந்த மனக்குழப்பம் ஏற்பட்டது.
என்றாலும் பாடலை பூர்த்தி செய்து விடுவோம் என 7 எழுத்தாணிகளை வைத்துவிட்டு அபயங்க ஸ்நானம் செய்ய தலையிலே எண்ணெய் வைத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்றார் ஜெயதேவர். இவர் கொடுத்ததுதான் இந்த அஷ்டபதி. இந்த ஜெயதேவர் அஷ்டபதி என்பதை இன்றைக்கும் எல்லோரும் பாடி பலன் அடைகிறார்கள். ஜெயதேவர் ஒருபுறம் ஜெயதேவர் சென்று விட்டார் தலையிலே எண்ணெய் வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வதற்காக. ஆனால் அந்த கண்ணபிரான் ஜெயதேவர் வடிவத்திலே எண்ணெய் தலையோடு வந்து ஸ்மரகரள கண்டன மமசிரஸ் மண்டனம் தேகி தவ வல்லபம் உதாரம் என்ற வரிகளை எழுதி சென்று விட்டார். ஆற்றங்கரையிலே ஸ்நானம் செய்து திரும்பினார் ஜெயதேவர். பூஜை போஜனத்துக்கு பின் எழுத ஆரம்பித்த பாடலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏட்டுச்சுவடிகளை எடுத்தார். அதிர்ந்து போனார். காரணம், தான் எந்த வரிகளை தவறாக இருக்குமோ என சந்தேகப்பட்டு அந்த வரிகளை தவிர்த்து வேறு வரிகளை எழுதலாம் என்று எண்ணி ஸ்நானம் செய்வதற்காக சென்றாரோ அந்த வரிகள் அந்த ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டிருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். ஓலையிலே இருந்த எண்ணெய் கரை படிந்த விரல் ரேகைகளை கண்டு நாம் வரவே இல்லையே இங்கு, ஆனால் இந்த வரிகள் இப்போது எழுதப்பட்டிருக்கின்றதே என ஒரு நிமிடம் கண்ணனை நினைத்து தியானம் செய்தார். கண்ணபிரான் ஜெயதேவருக்கு அந்த வரிகளை எழுதுவாயாக, நான் தான் எழுதினேன், தொடர்ந்து பாடலை பூர்த்தி செய்வாயாக என்கின்ற வகையிலே கண்ணன் ஆசீர்வாதம் செய்தார். ஆகவே இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், மனிதர்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் என்பது வேறு, ஆனால் இறைவனுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் என்பது வேறு. மனிதன் சிற்றின்பத்தை நாடி சொல்கின்ற வார்த்தைகள் இறைவன் சொல்லும்போது அவை பேரின்ப வார்த்தைகளாக மாறுகின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து பெயர் சொல்லி அழைத்தது என்றால், தந்தையை ஒரு குழந்தை பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது. ஆனால் இந்த குழந்தை தந்தையை பார்த்து பெயரை சொல்லி அழைக்கின்றது என்றால் தந்தை அதனை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார் ஒரு குறிப்பிட்ட வயது வரை. அந்த வயது தாண்டிய பின் அந்த குழந்தைக்கே தெரியும் அப்பாவை எப்படி அழைக்க வேண்டும் என்பது. அதுபோலத்தான் இங்கே கவிஞர்கள் புலவர்கள் இறைவனை போற்றி பாடும்போது வருகின்ற சொற்கள் என்பது அவர்களுடைய சொற்கள் அல்ல, இறைவன் அவர்களுக்குள்ளே இருந்து எழுதுகின்றான். இந்த ஜெயதேவ அஷ்டபதியானது எல்லா ராதா கல்யாணங்களிலேயும் பாடப்படுகின்ற அற்புதமான அஷ்டபதி. இந்த அஷ்டபதியை பாடுகிறவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அணுக்கம் என்பது அதிகமாகும். இறைவனுடைய அணுக்கம் என்பது அதிகமாகும் போது இறைவனை நாம் நம்முடைய சொந்தக்காரராக, நம்முடைய தந்தையாக, தாயாக, நண்பனாக நினைத்து போற்றி பாடுவோம். அப்படித்தான் இந்த ஜெயதேவ அஷ்டபதி என்பது. இந்த ஜெயதேவ அஷ்டபதியிலே பெரும்பாலும் இறைவனை தன்னுடைய தோழியாக, தோழனாக நினைத்து பாடியிருப்பார். இந்த அஷ்டபதியை கேட்பவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கேட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.